மலேசியா தொடர்ந்து வளர்ச்சி பாதையை நோக்கி பயணிக்கும். நாட்டின் பொருளாதாரம் போட்டியாற்றலுடன் நிர்வகிக்கப்படும். இவ்வாண்டும் தொடர்கிறது அடிப்படை சாரா உதவி திட்டம். அடுத்த திங்கட்கிழமை தொடங்கி மைகாட்டில் சேர்க்கப்படும். வணக்கம், சலாம் மலேசிய மடானி. ஆர்த்தியம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக. உங்களுடன் நான் ஹரிஹரன் சண்முகநாதன். அரசு நிறுவனங்களின் மறுமலர்ச்சி திட்டங்கள் அரசியல் சுழற்சிக்கு அப்பால் மேற்கொள்ளப்பட வேண்டும். நீண்ட காலத்துக்கு பொது சேவை நிர்வாகத்தில் உயர் நெறியை உறுதி செய்ய அரசாங்க நிறுவன உருமாற்ற திட்டங்களை அரசு தொடரும் என பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். உயர் நெறி என்பது ஆளுமையை மட்டும் சார்ந்திருக்காமல் அரசு அமைப்பையே சார்ந்திருப்பதை உறுதி செய்ய அரசாங்க நிறுவனங்கள் தொடர்ந்து வலுவூட்டப்படுகின்றன. தனிநபரை போல் அன்றி சட்டங்கள் நீண்ட காலத்துக்கு நீடித்திருக்க வேண்டும். மறுமலர்ச்சி திட்டங்கள் அரசியல் சுழற்சிக்கு அப்பால் இருப்பது அவசியம் என பிரதமர் வலியுறுத்தினார். அரசு நிறுவனங்களில் சீர்திருத்தங்கள் மட்டுமின்றி ஊழலை துடைத்தொழிக்கும் முயற்சிகளும் தொடரப்பட வேண்டும் என்றார் அவர். முன்னதாக தலைநகரில் நடைபெற்ற 2026 மலேசிய பொருளாதார ஆய்வரங்கின் தொடக்க விழாவில் கலந்து கொண்டு டத்தோஸ்ரீ அன்வார் சிறப்புரையாற்றினார். அந்த நிகழ்வுக்கு துணை பிரதமர் டத்தோஸ்ரீ ஃபடிலா யூசுஃபுடன் பொருளாதார அமைச்சர் அக்மால் நஸ்ருல்லா முகமது நாசிர் வருகையளித்திருந்தனர். மலேசியா தொடர்ந்து ஊக்கமூட்டும் வளர்ச்சி பாதையை நோக்கி பயணிக்கும். அந்நம்பிக்கையை வெளிப்படுத்தினார் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம். நாட்டின் பொருளாதாரம் போட்டியாற்றலுடனும் அனைத்தையும் உள்ளடக்கிய உயர் நெறியுடனும் நிர்வகிக்கப்படும் என அவர் தெரிவித்தார். வலுவாக அடித்தளமிட்டிருக்கும் மலேசியாவின் உள்நாட்டு மொத்த உற்பத்தி 2025 ஏறத்தாழ 4.9 விழுக்காட்டை எட்டுவதோடு பணவீக்கம் 1.6 விழுக்காட்டுக்கு கட்டுக்குள் இருக்கும் என கணிக்கப்படுகிறது. அந்நிலை மலேசியா மீது முதலீட்டாளர்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கைக்கு வலுவூட்டியிருக்கிறது. ரிங்கிட்டின் மதிப்பு வலுவடைந்து வருவது கழகங்கள் மற்றும் கொள்கை இலக்குகள் சரியான அதே வேளையில் கட்டொழுங்குடன் நிர்வகிக்கப்படுவதை காட்டுகிறது. மேலும் நாட்டின் நிர்வாகத்தில் மடானி அரசு கண்டிப்பையும் கொள்கையையும் வலுவாது கடைபிடிக்கிறது. நிர்வாகத்தில் இழுக்கு ஏற்படுவதற்கு அது ஒருபோதும் அனுமதிக்காது. 2026 மலேசிய பொருளாதார ஆய்வரங்கில் முதன்மை உரையாற்றிய பிரதமர் இவ்விவரங்களை வெளியிட்டார். மற்றொரு நிலவரத்தில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை நோக்கிய முன்னெடுப்புகள் மக்களின் நல்வாழ்வுக்கும் நேர்மறை தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவையாக அமைய வேண்டும் என பிரதமர் வலியுறுத்தினார். எனவேதான் அரசு கையாளும் ஒவ்வொரு பொருளாதார உத்திகளிலும் இலக்கிடப்பட்டோருக்கான பொருளாதார மேம்பாடுகள் இணைத்துக் கொள்ளப்படுவதாக டத்தோஸ்ரீ அன்வார் விளக்கினார். மக்களின் வாங்கும் திறன் உறுதி செய்யப்படுவதுடன் அவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தவும் இது வழிகோல்கிறது என்றார் அவர். மக்களுக்காக கல்வி, வேலை வாய்ப்பு மட்டுமின்றி சமூக பரிவர்த்தனைகளை அதிகரிப்பதுடன் நாட்டு மக்களின் சிறந்த எதிர்காலத்தை உறுதி செய்தால் மட்டுமே ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு அர்த்தம் உண்டாகும் என பிரதமர் விவரித்தார். ஊடக சுதந்திரத்திற்கு அதிக இடமளிக்க பிரதமர் தயாராக உள்ளார். அது தொடர்பில் அரசு மலேசிய ஊடக மன்றத்துடன் பேச்சுக்களை நடத்தும் என தொடர்பு அமைச்சர் டத்தோ ஃபாமி ஃபாடில் குறிப்பிட்டார். ஊடகத்துறையின் செயலாக்கத்தை வலுப்படுத்த அந்த நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. விமர்சனங்களுக்கான திறந்தவெளி அவசியம் என்றாலும் அவதூறு மற்றும் இன சமய உணர்வுகளை தூண்டும் உள்ளடக்கங்களை தடுக்க கட்டுப்பாடுகளும் தேவை என டத்தோ ஃபாமி வலியுறுத்தினார். நேற்று நடைபெற்ற கலந்துரையாடல் நிகழ்வொன்றில் நாட்டின் ஊடக சுதந்திரம் முழுமையாக இல்லை என டத்தோஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டிருந்தார். அவதூறு பரவுவதையும் இன மத உணர்வுகளை தூண்டும் கூறுகள் பகிரப்படுவதையும் தடுக்க சில கட்டுப்பாடு அவசியம் என அவர் கூறியிருந்தார். இந்நிலையில் கால மாற்றத்திற்கு ஏற்ப புத்தாக்கங்களை மேற்கொள்ள ஊடகத்துறைக்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதை டத்தோ ஃபாமி சுட்டினார். இவ்வாண்டும் தொடர்கிறது அடிப்படை சாரா உதவி திட்டம். ஒரே முறை வழங்கப்படும் அந்த 100 ரிங்கிட் உதவி நிதி எதிர்வரும் திங்கட்கிழமை தொடங்கி 2,20,00,000 மலேசியர்களின் அடையாள அட்டைகளில் சேர்க்கப்படும் என 2ஆம் நிதியமைச்சருமான டத்தோஸ்ரீ அமீர் ஹம்சா அசிசான் அறிவித்தார்.
நாட்டின் சமூக பாதுகாப்பை உறுதி செய்யும் மக்களின் வாழ்க்கை செலவின சுமையை குறைக்கும் நோக்கத்தை மைகாசே திட்டம் கொண்டுள்ளது. இந்த திட்டம் 220 கோடி ரிங்கிட் ஒதுக்கீட்டை உட்படுத்தியுள்ளது. டத்தோஸ்ரீ அமீர் ஹம்சா மக்களவையில் குறிப்பிட்டார். எந்த ஒரு விண்ணப்பங்களும் இன்றி 18 வயதுக்கு மேற்பட்ட அனைத்து மலேசியர்களும் இதன் வாயிலாக பயனடைவர் என்றார் அவர். இன்று தொடங்கி பொதுமக்கள் sara.gov.my எனும் இணையதளத்தில் தங்களின் தகுதி நிலையை அறிந்து கொள்ளலாம். 2025 முழுவதும் மைகாசே அமைப்பு வாயிலாக சாரா திட்டத்தின் மொத்த ஒதுக்கீடு பற்றிய தகவல் குறித்து சக்கிஜாங் உறுப்பினர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜலிஹா முஸ்தபா எழுப்பிய வினாவுக்கு பதிலுரைத்த டத்தோஸ்ரீ அமீர் ஹம்சா அசிசான் இவ்விவரங்களை பகிர்ந்து கொண்டார். கடந்த ஆண்டில் சாரா நிதியால் பயனடைந்தோரின் விகிதம் அதிகமாக பதிவு செய்துள்ளதை தொடர்ந்து இந்த நன்மையை நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் பெற்று பயனுற வேண்டும் என டத்தோஸ்ரீ அமீர் ஹம்சா வலியுறுத்தினார். இதனிடையே கடந்த ஆண்டு சாரா திட்டத்துக்கான 500 கோடி ரிங்கிட் ஒதுக்கப்பட்ட நிலையில் அதனை செலவு செய்த மொத்த பரிவர்த்தனைகளின் மதிப்பு 480 கோடி ரிங்கிட்டை எட்டியது. ஏறக்குறைய 99 விழுக்காட்டினர் மை கார்டு பயன்படுத்தி பொருட்களை வாங்கியுள்ளனர். இந்த அணுகுமுறை வாயிலாக உதவி திட்டத்தின் செயல்பாடுகளை அரசு திறம்பட கண்காணிக்க முடிவதுடன் உண்மையில் இலக்கிடப்பட்டோர் குறிப்பிடப்பட்ட நோக்கங்களுக்காக இந்த உதவியை முழுமையாக பயன்படுத்துகிறார்களா என்பதையும் உறுதி செய்ய முடியும் என டத்தோஸ்ரீ அமீர் ஹம்சா கூறினார். கடந்த ஆண்டு செலவிடப்படாத சாரா நிதிக்கான ஒதுக்கீடு இலக்கிடப்பட்ட பிற தரப்பினருக்கு மீண்டும் பகிர்ந்தளிக்கப்படும். பாதுகாப்பு மையத்தில் அடைக்கலம் நாடியுள்ளோர், குறிப்பாக குடும்ப வன்முறையால் பாதிப்படைந்தோர், உடற்பேறு குறைந்தோர், சிறப்பு கவனம் தேவைப்படும் மாணாக்கர் ஆகியோர் அதில் அடங்குவர். இந்திய சமூக உருமாற்ற பிரிவு மித்ரா மனிதவள அமைச்சின் கீழ் இயங்கினாலும் அதன் நோக்கத்தில் மாற்றம் இராது. இந்தியர்கள் சமூக பொருளாதாரத்தை மேம்படுத்தும் திட்டங்களை மித்ரா செவ்வனே தொடரும் என அமைச்சர் டத்தோஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் உத்தரவாதம் அளித்தார். சமூகத்தின் நல்வாழ்வு, மூலதன மேம்பாடு ஆகிய செயல் திட்டங்கள் இன்னும் ஒருங்கிணைந்த முறையிலும் ஆக்கப்பூர்வமாகவும் நிறைவேற்றப்படுவதை அந்த முன்னெடுப்பு உறுதி செய்யும். மேலும் இந்தியர்களை மேம்படுத்த கையாளப்படும் முன்னெடுப்புகளை வலுப்படுத்தும் மடானி அரசின் கடப்பாட்டினை அது உணர்த்துகிறது. மனிதவள அமைச்சின் கீழ் மித்ரா இயங்குவதனால் அந்த கொள்கையில் சிறிதளவும் பாதிப்பு ஏற்படாது என பிரதமர் கருதுவதை டத்தோஸ்ரீ ரமணன் சுட்டினார். ஒட்டுமொத்த மனிதவள மேம்பாட்டு சட்டகத்தில் மித்ராவை இணைப்பதன் மூலம் சமூகத்தை மேம்படுத்தும் அதன் நிலைக்கு வலுவூட்ட முடியும். அமைச்சரவை கேள்வி கேட்கும் நேரத்தில் ரமணன் இவ்விவரங்களை வெளியிட்டார். சபா பர்னாம் உறுப்பினர் கலாம் சாலான் வினவிய கேள்விக்கு அமைச்சர் இவ்வாறு பதிலுரைத்தார். இதற்கிடையில் மித்ரா மலேசிய இந்தியர் சமூக உருமாற்ற பிரிவின் கீழ் பயனடைந்தோர்களின் பெயர் பட்டியல் அதன் அதிகாரப்பூர்வ அகப்பக்கத்தில் இற்றைப்படுத்தப்பட்டுள்ளதாக மனிதவள அமைச்சர் டத்தோஸ்ரீ ஆர் ரமணன் தெரிவித்தார். மேலும் பல்கலைக்கழக மாணாக்கருக்கான நிதியுதவி மற்றும் மடிக்கணினி உள்ளிட்ட கல்வி தொடர்புடைய உதவிகள் கட்டம் கட்டமாக வழங்கப்படுவதாக அமைச்சர் விளக்கினார். முதலாம் ஆண்டு பல்கலைக்கழக மாணாக்கருக்கான தலா 4000 ரிங்கிட் உதவி நிதியானது கட்டம் கட்டமாக அவர்களை சென்று சேர்ந்தது என்றார் அவர். அவர்களின் பெயர் பட்டியலை மக்கள் www.mitra.gov.my எனும் அகப்பக்கத்தில் சென்று காணலாம். மித்ராவிலிருந்து மாணாக்கருக்கு இதுவரையில் 3000 மடிக்கணினிகள் வழங்கப்பட்டுள்ளன. அதற்காக 4,88,74,000 ரிங்கிட் செலவிடப்பட்டுள்ள நிலையில் மீதமுள்ள ஒதுக்கீடு விரைவில் மக்களை சென்றடையும் என டத்தோஸ்ரீ ஆர் ரமணன் உறுதியளித்தார். 2025 ஆண்டு மித்ராவிற்கு வழங்கப்பட்ட ஒதுக்கீடுகள் மக்களுக்கு வழங்கப்படவில்லை என சபா பர்னாம் நாடாளுமன்ற உறுப்பினர் முன்வைத்த குற்றச்சாட்டுக்கு அமைச்சர் அவ்வாறு பதிலுரைத்தார். முஸ்லிம் அல்லாத வழிபாட்டு தலங்கள் மற்றும் சமய விவகாரங்கள் மாநில அரசின் அதிகாரத்தின் கீழ் உட்பட்டவையாகும். சமய நிர்வாகம், நில உரிமை, பதிவு, நில கையடக்கம் ஆகியவற்றில் மாநில அரசுக்கு அதிகாரம் உள்ளதாக தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் டத்தோஸ்ரீ ஏரன் அகு டகாங் சொன்னார். கூட்டரசு அரசமைப்பின் 9வது அட்டவணை அதாவது மாநில பட்டியலில் அவ்வாறு தீர்மானிக்கப்பட்டிருப்பதை அமைச்சர் சுட்டினார்.
நில பயனீடு மற்றும் வழிபாட்டு நிர்வாகம் தொடர்பிலான எந்தவொரு முடிவும் சட்ட விதிகள் மற்றும் கலந்துரையாடல் வாயிலாக எடுக்கப்பட வேண்டும். சமய சுதந்திரத்திற்கு அரசு உத்தரவாதம் அளிக்கும் அதே வேளையில் இறையாண்மையை நிலைநாட்டும் பொறுப்பையும் அது கொண்டுள்ளது. தொடர்புடையோர் அதிகாரத்தின் கீழ் இருக்கும் நில நிர்வாகமும் மேம்பாட்டு திட்டமிடலும் சட்ட விதிகளில் அடங்கும். நில விவகாரம் மாநில அரசின் அதிகாரத்தின் கீழ் இருந்தாலும் கூட்டரசு அரசமைப்பு மற்றும் தேசிய கோட்பாட்டுக்கு இணங்க அந்த விவகாரம் நியாயமாகவும் விவேகமாகவும் கையாளப்படுவது உறுதி செய்யப்பட வேண்டும். அதற்கான முயற்சியை எளிதுபடுத்துவதில் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சு முக்கிய பங்கு வகிக்கும் என்றார் அவர். தேசிய ஒருமைப்பாட்டு ஆலோசக மன்றம், மத நல்லிணக்க பணிக்குழு, ஒருமைப்பாட்டு மேலாண்மை செயற்குழு ஆகியவை நிறுவப்பட்டிருப்பதாக டத்தோஸ்ரீ ஏரன் சொன்னார். 3 கோடி ரிங்கிட் ஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கும் ஊடக புத்தாக்க நிதி செயலாக்கம் நாட்டில் ஊடக சுதந்திரத்தை பறிக்காது. மாறாக அது உள்நாட்டு இலக்கவியல் சுற்றுச்சூழல் அமைப்பில் நிகழும் சவால்களை கையாள அந்த நிதி உதவும் என தொடர்பு துணை அமைச்சர் தியோ நீச்சிங் தெரிவித்தார். நாளுக்கு நாள் விரிவடைந்து வரும் இலக்கவியல் உலகில் ஊடகத்துறை போட்டி ஆற்றலுடன் செயல்பட புத்தாக்கங்கள் அவசியம். பாரம்பரிய ஊடகங்கள் நடப்பு சூழலுக்கு ஏற்ப தங்களின் செய்தி வழங்கும் சேவையை மேம்படுத்திக் கொள்ள ஊடக புத்தாக்க நிதி உதவும் என தியோ குறிப்பிட்டார். விளம்பரங்கள் தற்போது கூகுள் மற்றும் மேத்தா போன்ற உலக அளவிலான தளங்களுக்கு மாறி வருகிறது. இதனால் பாரம்பரிய ஊடகங்களின் வருவாய் மறைமுகமாக பாதிக்கப்படுகிறது. ஆகவே நடப்பு தேவைக்கு பொருத்தமான சேவையை வழங்கும் வகையில் ஊடக நிறுவனங்கள் தங்களை மேம்படுத்த அரசின் இந்த நிதி உதவும் என்றார் அவர். ஊடகங்கள் அரசாங்கத்தை புகழ்வதையோ அல்லது ஆதரிப்பதையோ உறுதி செய்ய இந்த நிதி வழங்கப்படவில்லை என தியோ மீண்டும் அவையில் நினைவுறுத்தினார். இணையதள சிக்கல்களுக்கு தீர்வு காண ஒருங்கிணைந்த இணைய விவகார தீர்வு தளம் ODRஐ அறிமுகப்படுத்த அரசு உத்தேசித்துள்ளது. குறிப்பாக அதிகரித்து வரும் இணைய மோசடிகளை களைய ODR தளம் துணை புரியும் என உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின அமைச்சர் டத்தோ அர்மிசான் முகமது அலி கூறினார். நடப்பில் உள்ள இணையதள சட்ட வியூகத்தை சீரமைக்க KPDN செயல்படுத்திய ஆய்வின் வழி ODR உருவாக்கப்படுகிறது. அது அடுத்த தவணைக்கான நாடாளுமன்ற அமர்வில் தாக்கல் செய்யப்படும் என கணிக்கப்பட்டுள்ளது. 2023 தொடங்கி 2025 வரை அமைச்சு பெற்ற 1,36,000 புகார்களில் 33,400 புகார்கள் மின்னியல் பரிவர்த்தனைகளை உட்படுத்தியிருந்ததை அமைச்சர் டத்தோ அர்மிசான் முகமது அலி சுட்டினார். இணைய பயனர்கள் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கும் நிலையான மின் வணிக சுற்றுச்சூழலை உருவாக்குவதற்கும் பேச்சுவார்த்தை மற்றும் இலக்கவியல் வழக்கு விசாரணை செயல்முறையை எளிதாக்குவதற்கும் இணைய விவகார தீர்வு தளத்தை அறிமுகப்படுத்த தமது அமைச்சு பரிந்துரைப்பதாக டத்தோ அர்மிசான் குறிப்பிட்டார். 2026 கூட்டரசு பிரதேச நாளை முன்னிட்டு பேரரசர் சுல்தான் இப்ராஹிம் 54 பேருக்கு பட்டங்கள், விருதுகள், பதக்கங்களை வழங்கி சிறப்பித்தார். இஸ்தானா நகாராவில் நடைபெற்ற அந்த நிகழ்ச்சியில் பேரரசியார் ராஜா ஜரைட் சோஃபியாவும் கலந்து கொண்டார். முறையீட்டு நீதிமன்ற தலைவர் டத்தோஸ்ரீ அபுபக்கர் ஜாயிஸுக்கு டத்தோஸ்ரீ பட்டத்தை கொண்டு வரும் ஸ்ரீ மக்கோத்தா விலாயா விருதை பேரரசர் எடுத்து வழங்கினார். அவரைத் தொடர்ந்து மலாயா தலைமை நீதிபதி டத்தோ ஹாஷிம் ஹம்சா, பொருளாதார அமைச்சின் தலைமை செயலாளர் டத்தோ நூர் ஆஸ்மி டிரோன், கோலாலம்பூரின் ஆளுநர் டத்தோ ஃபட்லூன் மா உஜூட் ஆகியோருக்கும் அதே விருது வழங்கப்பட்டது. அறிவியல் தொழில்நுட்ப புத்தாக்க அமைச்சர் டத்தோ சாங் லீ காங் உட்பட பொதுச்சேவை துறை தலைவர்கள் பாதுகாப்பு, கல்வி, ராணுவம், விளையாட்டு உள்ளிட்ட துறைகளில் சிறந்து சேவையாற்றும் 15 பேருக்கு டத்தோ பட்டத்தை கொண்டு வரும் பங்லிமா மக்கோத்தா விலாயா விருது வழங்கப்பட்டது. தொடர்பு அமைச்சின் துணை தலைமை செயலாளர் மனோ வீரபத்ரன் உட்பட 15 பேருக்கு ஜோஹான் மக்கோத்தா விலாயா விருதை பேரரசர் எடுத்து வழங்கினார். பொது போக்குவரத்தின் கம்பி வடங்களை திருடுவோருக்கு கடுமையான தண்டம் விதிக்கப்படும். மக்களுக்காக அரசு ஏற்படுத்தியுள்ள வசதிகளை சீர்குலைக்கும் அத்தகைய செயல் சிறு குற்றமாக இனியும் பார்க்கப்படக்கூடாது என போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லோக் வலியுறுத்தினார்.
ரயில் நிலையங்களில் பொருத்தப்படும் கம்பி வடங்களை திருடுவோர் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வகை செய்யும் சட்ட திருத்தம் அவசியம் எனும் உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடன் நசித்யோன் இஸ்மாயிலின் பரிந்துரையை போக்குவரத்து அமைச்சு வரவேற்பதாக அமைச்சர் தெரிவித்தார். கம்பி வடங்களை களவாடும் சம்பவங்கள் ஒவ்வொன்றும் அரசுக்கு பிரசாரணா நிறுவனத்திற்கும் பெரும் பொருள் செலவை ஏற்படுத்துவதுடன் மக்களின் பாதுகாப்பிற்கும் அவர்கள் அரசாங்கத்தின் மீது கொண்டுள்ள நம்பிக்கைக்கும் மறுட்டலாக உருவெடுக்கின்றன. இதுநாள் வரையில் கம்பி வடங்களை திருடுவோருக்கு 1000 அல்லது 2000 ரிங்கிட் மட்டுமே தண்டமாக விதிக்கப்பட்டு வந்ததை அமைச்சர் சுட்டினார். அதனால் பெரும் பலன் கிட்டவில்லை. ஆகையால் இந்த குற்ற செயலுக்கு கடுமையான தண்டனையை வழங்க அரசு உத்தேசிக்க வேண்டும் என ஆந்தனி லோக் வலியுறுத்தினார். இந்நிலையில் டச் அண்ட் கோ வாலெட் செயலியில் புதிதாக அறிமுகப்படுத்திய அம்சங்கள் வாயிலாக மை 50 அட்டையின் மொத்த தொகை பயன்பாடு, மிச்சப்படுத்திய பணம் ஆகிய விவரங்களை அறிந்து கொள்ளலாம். பிரசாரணா நிறுவனம் பொது போக்குவரத்து சேவையில் இலக்கவியல் மேம்பாடுகளை தொடர்ந்து நிகழ்த்தி வருவதாக ஆந்தனி லோக் குறிப்பிட்டார். அது மட்டுமின்றி ரேபிட் கோத்தா, ரேபிட் கம்பாரா அட்டைகள் மூலம் பயனர்களுக்கு இலக்கவியல் வசதிகளும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அதன் வழி பொது போக்குவரத்து நிலையங்களில் அந்நிய சுற்றுப்பயணிகளால் ஏற்படும் நெரிசலை குறைக்க முடியும் என்றார் அவர். தலைநகரில் மை 50 சேமிப்பு கண்காணிப்பு கருவியை அறிமுகப்படுத்தும் செய்தியாளர் சந்திப்பில் ஆந்தனி லோக் ஊடகத்தாரை சந்தித்து பேசினார். கல்வி நிறுவனத்தில் 6 லட்சம் ரிங்கிட்டை அங்கீகரிப்பதில் தங்களது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்திய 2 தடுத்து வைக்கப்பட்டனர். சுங்கைப்பட்டாணி மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் SPRM விண்ணப்பித்ததை தொடர்ந்து சம்பந்தப்பட்டவர்களை நாளை வரை ஒரு நாள் தடுத்து வைக்க மேஜிஸ்ட்ரேட் நூர் ஃபஸ்லினா மூசா உத்தரவு பிறப்பித்தார். அந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைக்கு வந்த ஐயத்திற்குரிய 30 வயது ஆடவரும் ஒரு பெண்ணும் நேற்று மாலை கைது செய்யப்பட்டனர். அவர்களில் ஒருவர் கணக்கியல் நிறுவன நிர்வாக இயக்குனர், மற்றொருவர் நிதி மற்றும் கணக்கியல் துறை தலைவர் என தொடக்க கட்ட விசாரணையில் தெரியவந்தது. கடந்த செப்டம்பர் 2018 ஆண்டிலிருந்து அவர்கள் இந்த குற்றத்தை புரிந்து வந்துள்ளதும் புலனாய்வில் அம்பலமானது. அவர்கள் இருவரும் அவ்வப்போது கைது செய்யப்பட்டதாக கெடா அரச மலேசிய போலீஸ் படை இயக்குனர் டத்தோ நாஸ்லி ராஷித் சூலோங் உறுதிப்படுத்தினார். 2009 அரச மலேசிய போலீஸ் படை சட்டம் செக்ஷன் 23 கீழ் இந்த வழக்கு விசாரிக்கப்படுகிறது. தழை தோங்குவதற்கு அடிப்படையானது குடும்பம். பல கதம்பங்கள் நிறைந்த குடும்பம் நமக்கு கற்றுத் தருவது யாதெனில் உறவுகள், அன்பு, பொறுப்பு, புரிதல் ஆகியவற்றைதான். சக்கரம் போல் மாறுகிறது காலம், அதை நோக்கி வேகமாக ஓடுகிறது வாழ்க்கை. இதற்கிடையில் மனிதனின் மனம் இன்னும் அதே அன்பையும் பாதுகாப்பையும் தேடிக்கொண்டுதான் இருக்கிறது. அந்த தேடலுக்கு விடை காண்கிறது இவ்வார வசந்தம். சனிக்கிழமை பிற்பகல் 3:05 மணிக்கு RTM TV 2 வரிதா அலைவரிசையிலும் ஒளி ஏறுகிறது. வசந்தம் உங்கள் இல்லங்களை நாடி. மலேசியா வருகிறார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி. வரும் சனிக்கிழமை தொடங்கி 2 நாள் அலுவல் பயணம் மேற்கொண்டு அவர் மலேசியாவுக்கு வருகை அளிக்கவிருக்கிறார். இந்த வருகையின் போது பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுடன் மோடி இருவழி பேச்சுகள் நடத்தவிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நரேந்திர மோடியின் மலேசியாவுக்கான 3வது பயணம் இதுவென இந்திய வெளியுறவு அமைச்சு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. அதிகாரப்பூர்வ சந்திப்புகளுக்கு இடையில் மோடி நாட்டில் இருக்கும் இந்திய மக்களையும் தொழில் அதிபர்களையும் மற்றும் வர்த்தக பேராளர்களையும் சந்திக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அவரின் வருகையின் போது இந்தியா மலேசியாவுக்கு இடையிலான 10வது தலைமை செயல்முறை அதிகாரிகள் ஆய்வரங்கத்துக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்தியா மலேசியாவுக்கு இடையிலான உறவுகள் பல்வேறு பரிமாணங்கள் கண்டு தொடர்ந்து மேம்பட்டு வருகிறது. அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படும் மோடியின் இந்த பயணம் இரு தலைவர்களும் இருவழி ஒத்துழைப்புகளை மறு ஆய்வு செய்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். வர்த்தகம், முதலீடு, தற்காப்பு, பாதுகாப்பு, கடல்சார் ஒத்துழைப்பு, இலக்கவியல் தொழில்நுட்பம், நிதியியல், எரிசக்தி, சுகாதாரம், கல்வி, சுற்றுலா, பண்பாடு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்புகளை விரிவாக்கம் செய்வது குறித்து கலந்துரையாடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
அமெரிக்காவுடனான அணுசக்தி பேச்சுகள் ஓமான் முஸ்கட்டில் நடைபெறும் என ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அறிவித்துள்ளார். வெள்ளிக்கிழமை அந்த பேச்சுகள் நடைபெறவிருப்பதை அமெரிக்க அதிகாரிகளும் உறுதிப்படுத்தினர். அமெரிக்கா ஈரானுக்கு இடையிலான எந்த பேச்சுகளாக இருந்தாலும் தெஹ்ரானின் ஏவுகணை ஆயுத கிடங்கு உட்பட இதர விவகாரங்களையும் உட்படுத்தி இருக்க வேண்டும் என அமெரிக்காவின் வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ முன்னதாக கூறியிருந்தார். மஸ்காட் பேச்சுகளின் போது ஈரானின் அணுசக்தி திட்டம் பற்றி மட்டுமே பேசப்படும் என்றும் ஏவுகணை திட்டம் அதற்கு அப்பாற்பட்டது எனவும் ஈரானிய மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். அணு நெருக்கடி குறித்த பேச்சுக்களை தெஹ்ரான் வரவேற்கிறது. ஆனால் அமெரிக்காவோ மற்ற விவகாரங்கள் குறித்தும் பேச வேண்டும் என வலியுறுத்துவது பேச்சுவார்த்தைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்ற அச்சம் மேலோங்கியுள்ளது. இந்நிலையில் பேசப்படவிருக்கும் விவகாரங்கள் மீதான மாறுபட்ட கருத்து, பேச்சு நடைபெறவிருக்கும் இடம் தொடர்பில் கருத்திணக்கமின்மை ஆகியவை வெள்ளிக்கிழமைக்கு திட்டமிடப்பட்டிருக்கும் பேச்சுகள் நடைபெறுமா என்ற சந்தேகத்தை எழுப்பியுள்ளது. பேச்சுக்களில் உடன்பாடு காணப்படாவிடில் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரித்திருப்பது பதற்றத்தை அதிகரித்துள்ளது. அமெரிக்காவும் ரஷ்யாவும் உடனடியாக புதிய அணுசக்தி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வேண்டும் என ஐநா தலைமை செயலாளர் அந்தோனியோ குட்டரஸ் வலியுறுத்தியுள்ளார். சிக்கலான நடப்பு உலக சூழலில் ஏற்கனவே இருக்கும் உடன்பாடு காலாவதியாவதால் அனைத்துலக அமைதிக்கும் பாதுகாப்புக்கும் புதிய உடன்பாடு கையெழுத்திடப்படுவது அவசியம் என அவர் கூறினார். உடன்பாடு காலாவதியான பின்னர் மாஸ்கோவும் வாஷிங்டனும் அவற்றின் அணுசக்தி கிடங்குகள் மீதான கட்டுப்பாடுகளில் இருந்து முறையாக விடுபடும். இரு நாடுகளுக்கும் இடையில் ஏற்கனவே செய்து கொள்ளப்பட்ட அணு உடன்பாடு மற்றும் இதர ஆயுத கட்டுப்பாடு உடன்பாடுகளினால் உலக மக்களுக்கான பாதுகாப்பு வெகுவாக வலுப்படுத்தப்பட்டது. எனவே வாஷிங்டனும் மாஸ்கோவும் தாமதமின்றி பேச்சுகளுக்கு திரும்ப வேண்டும் என்பதுடன் புதிய உடன்பாட்டுக்கு இணங்கவும் வேண்டும் என குட்டரஸ் வலியுறுத்துகிறார். ரஷ்யாவும் அமெரிக்காவும் உலகின் 80% அணு ஆயுதங்களை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றன. ஆனால் அவற்றுக்கிடையில் ஆயுத உடன்பாடுகள் மிக குறைவாகவே செய்து கொள்ளப்பட்டுள்ளன. தொடக்கமாக 2010ஆம் ஆண்டு இரு தரப்பிலும் 1550 அணு ஆயுதங்களை மட்டுமே அனுமதிக்கக்கூடிய ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டது. இன்றுடன் அது முடிவுக்கு வருவதால் இரு நாடுகளும் தங்கள் ஆயுத குவியலை அதிகரித்துக் கொள்ளும் ஆபத்து உள்ளது. இது உலகளாவிய அணு ஆயுத போட்டியை தூண்டலாம் என அஞ்சப்படுகிறது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மற்றும் சீன அதிபர் ஷி ஜின்பிங் இடையிலான தொலைபேசி உரையாடலை தாய்வான் வரவேற்கிறது. வட்டார நெருக்கடிகளை சுமூகமாக தீர்க்க அவ்விரு தலைவர்களின் பேச்சுகள் வகை செய்யும் என தாய்வான் வெளியுறவு அமைச்சர் சென் மிங்சி தெரிவித்தார். தாய்வான் தீவு பகுதிகளில் ராணுவ நடவடிக்கைகளை அதிகரித்து சீனா நெருக்கடி வழங்கி வரும் இந்நிலையில் அவ்விரு வல்லரசுகளின் உரையாடல் பதற்றத்தை தணிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த தொலைபேசி உரையாடலில் வாஷிங்டனுடனான பரஸ்பர உறவை வலுப்படுத்த அழைப்பு விடுத்த ஷி ஜின்பிங் தாய்வான் ஆயுத விற்பனைக்கு எதிராக எச்சரித்ததாகவும் சீன அரசு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்நிலையில் பெய்ஜிங்குடனான கலந்துரையாடல் சிறந்த முறையில் அமைந்ததாக ட்ரம்ப் தமது ட்ரூத் சோஷியல் அகப்பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். வட்டார பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் மேற்கொள்ளப்படும் எந்த ஒரு முயற்சியையும் தாய்வான் வரவேற்பதாக சென் மிங்சி கூறினார். ஐபீரியா தீபகற்பத்தில் மையம் கொண்டுள்ள லியோனார்டோ புயலுக்கு இதுவரையில் ஒருவர் பலி. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் அங்கு 40 சென்டிமீட்டர் அளவு மழை பொழிவை கொண்டு வந்த நிலையில் பாதுகாப்பு கருதி ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டனர். இடைவிடாது பெய்யும் கனமழையால் பள்ளிகள் மூடப்பட்டதுடன் ரயில் சேவையும் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. போர்த்துகலில் கரை புரண்டோடிய வெள்ளத்தில் சிக்கி 60 வயது முதியவர் உயிரிழந்தார். வெள்ளம், மண் சரிவு உள்ளிட்ட 3300 பேரிடர்கள் இதுவரையில் பதிவாகியுள்ளன. காற்றழுத்தத்துடன் கூடிய கனமழை பொழியும் என்பதால் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்படுகின்றனர். நீண்ட காலம் ஆனாலும் நினைவில் வைத்ததற்கு நன்றி. காலம் தாழ்ந்து வழங்கப்பட்ட சன்மானத்தை பெற்றுக்கொண்ட தேசிய ஓட்டப்பந்தய சகாப்தம் டத்தோ எம் ராஜாமணி அவ்வாறு கூறியுள்ளார். ஏறத்தாழ 60 ஆண்டுகள் கழித்து நாட்டின் ஓட்டப்பந்தய துறையை அலங்கரித்த அவருக்கு இப்பொழுதுதான் அந்த சன்மானம் கைகூடியிருக்கிறது.
அவரை போன்று மேலும் சில சகாப்தங்களுக்கு மொத்தமாக 65,000 ரிங்கிட் வெகுமதியை மலேசிய தடகளம் OM நிகழ்ச்சியொன்றில் பகிர்ந்தளித்தது. அதனை பெற்றுக்கொண்டவர்களில் தான் ஸ்ரீ டாக்டர் M ஜெகதீசன், கிளேடி சாய் அங் மே, கூ சாங் பெங், வி சுப்பிரமணியம், டத்தோ ரபுவான் பீட், டத்தோ M ராஜமணி, டத்தோ ஜைத்தோன் ஒத்மான் ஆகியோர் அடங்குவர். அவர்கள் அனைவரும் அந்தந்த காலகட்டங்களில் தேசிய வீரர் மற்றும் வீராங்கனைகளாக மகுடம் சூடியிருந்தனர். அதற்காக வெகுமதியை அவர்கள் அனைவரும் காலம் தாழ்ந்து பெற்றுள்ளனர். இவ்வேளையில் 2022 தொடங்கி 2025 வரையில் தேசிய சாதனையை முறியடித்த தடகள வீரர்களுக்கு OM 32,500 ரிங்கிட் மதிப்பிலான வெகுமதியை வழங்கியது. ஆசியான் கிளப் வெற்றியாளர் காற்பந்தாட்டம் அதன் அரையிறுதிக்கு முன்னேறியது ஸ்லாங்கூர் FC. புத்தாலிங் ஜயா மாநகர் மன்ற அரங்கில் நடைபெற்ற குழுநிலை ஆட்டத்தில் அது தாய்லாந்தின் BG பாத்தோம் யுனைடெட்டுடன் தலா ஒரு கோலில் சமம் கண்டது. ஆட்டம் தொடங்கிய 26ஆம் நிமிடத்தில் ஸ்லாங்கூர் அணியின் இறக்குமதி ஆட்டக்காரரான ஆல்வின் போர்டஸுக்கு சிவப்பு அட்டை வழங்கப்பட்டதால் அவ்வணி 10 விளையாட்டாளர்களை கொண்டு விளையாடும் சூழலுக்கு தள்ளப்பட்டது. இருப்பினும் தன்னம்பிக்கையை கைவிடாது விளையாடியதன் பலனாக ஃபைசால் ஹலீம் 10 நிமிடங்கள் கழித்து ஸ்லாங்கூர் அணிக்கான முதல் கோலை புகுத்தினார். அதனைத் தொடர்ந்து BG பாத்தோம் யுனைடெட்டின் கூல்டாங் உதைத்த பந்தை ஸ்லாங்கூர் FCயின் ரிச்மண்ட் அங்க்ரா உதைத்து சொந்த கோலை புகுத்தினார். 63ஆம் நிமிடத்தில் ஆட்டம் சமம் கண்டது. இவ்வேளையில் 2ஆம் நிலையில் உள்ள ஸ்லாங்கூர் அணி 9 புள்ளிகளை பூரிராம் யுனைடெட்டுடன் பகிர்ந்து கொண்டது. வரும் மே மாதம் நடைபெறவிருக்கும் அரையிறுதி ஆட்டத்தில் B குழு நிலை ஆட்டத்தில் 2ஆம் நிலையை பிடித்த பூரிராம் யுனைடெட் அணியுடன் ஸ்லாங்கூர் FC மோத உள்ளது. வரும் சூப்பர் லீக் மற்றும் மலேசிய கிண்ண காற்பந்தாட்டங்களில் களமிறங்க ஆயத்த நிலையில் உள்ளது மலாக்கா FC. அதற்கான தீவிர பயிற்சியில் விளையாட்டாளர்கள் ஈடுபட்டுள்ளதாக அவ்வணி தலைமை பயிற்றுனர் இளவரசன் தெரிவித்தார். அணி வீரர்களுக்கிடையேயான ஒத்துழைப்பு மற்றும் புரிதல் நாளுக்கு நாள் நேர்மறையான முன்னேற்றத்தை காட்டி வருகிறது. மேலும் பயிற்சியாளர்கள் வகுத்துள்ள பயிற்சி திட்டங்களுக்கு ஏற்ப வீரர்களும் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்கின்றனர் என்றார் அவர். கடந்த 4 போட்டிகளில் மலாக்கா FC தோல்வியை சந்தித்திருந்தாலும் முன்னதாக நடந்து முடிந்த மலேசிய கிண்ண காற்பந்து போட்டியில் ஒரு முறை வெற்றி பெற்றுள்ளது. ஆகவே அதே உத்வேகத்துடன் களமிறங்கினால் மட்டுமே ஆட்டங்களிலும் வெற்றியை தன் வசமாக்கலாம் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். ஜோஹர் டாருல் தாசிம் JDT அணி சிறப்பான முறையில் தற்போது விளையாடி வரும் நிலையில் லீக்கில் மிளிரக்கூடிய அணியாக மலாக்கா FCயும் உருவாக வேண்டும் என இளவரசன் தெரிவித்தார். லீக் கிண்ண இறுதி ஆட்டத்தில் மான்செஸ்டர் சிட்டி ஆர்சனலுடன் மோதும். இன்று அதிகாலையில் அரங்கேறிய 2ஆம் கட்ட அரையிறுதியில் சிட்டி நடப்பு வெற்றியாளர் நியூகாசல் யுனைடெட்டை 3-1 என வென்றது. 2021க்கு பிறகு அவ்வணி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியிருப்பது இது முதல் முறையாகும். சிட்டிக்கான 3 கோல்களில் 2ஐ அதன் எகிப்திய வீரர் ஓமார் மாமூஷ் 7வது மற்றும் 29ஆம் நிமிடங்களில் புகுத்தினார். எஞ்சிய ஒரு கோலை அது திஜானி ரேண்டர்ஸ் மூலம் பெற்றது. 5-1 என மொத்த கோல் கணக்கில் அது இறுதி ஆட்டத்திற்குள் நுழைந்தது. சிட்டியும் ஆர்சனலும் மோதும் அவ்வாட்டம் அடுத்த மாதம் 22ஆம் தேதி நடத்தப்பட திட்டமிடப்பட்டுள்ளது. நிர்வாகி பெப் குவார்டியோலா வழிகாட்டலில் இயங்கும் சிட்டி லீக் கிண்ணத்தை முதன்முறையாக 2018இல் கைப்பற்றியது. அந்த ஆண்டில் அது ஆர்சனலை வீழ்த்தியது என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது ஆர்சனல் நிர்வாகியாக இருக்கும் மிக்கல் அர்டெட்டா அந்த சமயத்தில் குவார்டியோலாவின் உதவியாளராக சேவையாற்றினார். திருக்குறள். செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர், செயற்கரிய செய்கலாதார். செய்வதற்கு அரிய அருமையான செயல்களை செய்து முடிப்பவர்களே பெரியோர் ஆவர். அத்தகைய அரிய செயல்களை செய்ய இயலாதவர்கள் சிறியோர் என்பதை உலக பொதுமறை வலியுறுத்துகிறது. நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.